இவன் தான் நம்ம கவின். காலேஜ் படிக்கணும். ஏதோ ஒன்று மறந்து வந்துட்ட பையனே. டம்ளர் தண்ணி இல்லை, சைடிஸ்டும் இல்லை. இவங்க தான் மணி திவாகர். சரக்கு வாங்க காசு இருக்கு, சைடிஸ் வாங்குறது காசு இல்லையாமா. அதான் நினச்சனாடி மின்னியவே இப்படா பண்ண என்ன பண்ணுறது? மாதிரி காலேஜ் கேட்க வரான் பாரு. அவன்கிட்ட தண்ணி இருக்கும், சைடிஸ் இருக்கும். அவனுக்கு புறா சைடிஸ் தண்ணி புறா புறா. டேய் வாங்க. பேக்ல என்ன கேக்குறா? இல்ல சாப்பாடு தண்ணி தான் இருக்கு. வேற ஒண்ணு தம்பி. நான் காலேஜ் டைம் ஆச்சு. நான் உன் பேக்ல வந்து என்னன்னு பாக்குறேன். நான் கழட்டுது டைம் ஆகுது. நான் ஏனா இருடா, எனக்கு என்ன தேவை எடுத்துக்கிறேன்டா. வேற எடுத்து விட்டுறா. என்னன்னா டைம் ஆச்சு. இருடா டேய் கழட்டுது. நான் இது எடுக்காதீங்க. டைம் ஆச்சு, காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஓகே போறோம். இல்ல நான் சைஸ் போடுடா. நான் எனக்கு டைம் ஆச்சு. நான் டேய் பேக் இருடா இருடா தண்ணிக்குதுடா. கீழ போடா. சாப்பாடு நான் ஏனா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் இருடா என்னடா நான் ஏனா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்? டைம் ஆச்சு. நான் காலேஜுக்கு எங்க அப்பா அம்மா எடுத்துறாங்க. போடா. டேய் வாடா டைம் ஆச்சு. ஏடா வாடா போடா. வாடா டேய் எதறா டா லூக்கு போடா ஓய்னடா. அது நகர நீ அடா நீ. அம்மா இப்போ சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட வாங்க. அம்மா பாப்பா சாப்பிட. பையனுக்காக நான், என் மனைவி, என் பொண்ணு 3 பேரும் கல்கோரியில் கஷ்டப்பட்டுக்கிறோம். நல்ல நிலைமைக்கு வருவான். என்னது? பச்சை மிளகா, வெங்காயம். வெங்காயம் கொடுப்பா.
இந்தாங்க. ஏம்மா, நீ சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பிட்டே நான் சாப்பிட்டேன்ப்பா, நீங்க சாப்பிடுங்க. பாப்பா கொஞ்சம் இல்லப்பா, நான் சாப்பிட்டது, நீங்க சாப்பிடுங்க. என்ன, டைம் ஆகுது, எடுங்க போலாம். உங்க அம்மா கொஞ்சம் கல்லு கொஞ்சம் அள்ளி எடுத்துட்டு அவர் போல வீட்டு சேர்ந்து 3 பேரா? சரி. பாப்பா சாப்பிட்டு நான் வச்சுக்கணும் போமா எடுத்துமா வச்சுட்டு வா பொழுது போயிடுச்சு ஏங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் உடைச்சிட்டு போலாம். தம்பி பீஸ் வேற கட்டணும் ஏங்க இன்னைக்காவது கொஞ்சம் நேரத்துல போலாங்க, டீ நிறைய இருக்குது. தம்பிக்கு பீஸ் கட்டணுமா நாளைக்கு ஐயா போலாங்க. பாக முடைக்கலாம் தம்பி தம்பி பீஸ் கட்டணும் கொட்டிட்டு தரேன் தூக்குங்க கொட்டிட்டு தரேன் எப்பவுமே என்ன இப்படியேதான் பண்ணு போல இருக்கும். என் உழைப்பு போக இருக்கும். சாப்பிட நான் போய் சாப்பிடுறேன். என்னண்ணா சைடு சேர் இல்லை என்ன பண்ணுறதுன்னு இல்லையே. அன்னைக்கு அந்த மாதிரி ஒருத்த மாட்டோம் வந்து அன்னைக்கு மாதிரியா சைடு சேர் சைடு சேர்த்த பாருங்க ஏன்னா சாப்பிடுவான்னு ஏண்டா இந்த பையனும் யாரு ஏய் என்னம்மா நீ ஆமா இவன் நான் கூட சைடு டேய் தம்பி இங்க வா டேய் வராங்க வராங்க அப்படி வராங்க பாரு உட்காருங்க பேக் கொடு என்னக்கு தான் பேக்கர் பாரு. பேக் கொடு உட்காரா உட்காரு பேக்கில் என்ன கட்டு பாரு ஓ பண்ணுறா இது பாக்ஸ் வெயிட் ஆகுது. புரியாது ஓ சிக்கன் ரைஸ்ண்ணா இப்போ பாருண்ணா தம்பிக்கு ஜூஸ் ஊற்று. நான் ஜூஸ் தானே வேற ஏதாச்சும் நாங்களும் ஜூஸ் தான் வச்சிருக்கோம். ஒன்றும் இல்லைடா கொஞ்சமா ஊற்றி. சரி நான் போய் நல்லா இல்லை கூட நேரு கூட வாங்கப்பா. டேய் ஒன்றும் இல்லை குடுறா. ஏய் ஒன்றுடா புறா ஜூஸ் தானே புறா ஜூஸ் கொடு. கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா நல்லா இருக்கும் சார். அடி ஒண்ணு அடி சாப்பிட்றா. கை ஏன் நினைக்குது ஏய் டேய் இப்படி சாப்பிடு ஒண்ணு இல்ல சாப்பிடு ஜூஸ் தான் குடி. ஒண்ணு இல்ல அவள் தான் குடி அவள் தான் குடி குடி கொஞ்சம் தான். ஒரு டம்ளர் ஊத்துனா நல்லா இருக்கு. தண்ணி மிக்ஸ் பண்ணு. போட என்ன சைஸுக்குது பாப்பா நம்ம கம்பெனிக்கு வந்துட்டேன் நீ நம்பால். சரி எடு பார்த்து
சாமி 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 வேலை முடிஞ்சிருச்சிங்க. அடா வேலை முடிஞ்சிச்சு சாமி. எவ்வளோ தட்டு ஓடி இருக்கும் நீங்கள்? ஒரு 40 தட்டு இருக்கு சாமி. 40? ம் கணக்கு போட்டால் ஒரு 2500 வருமா? ஆமாங்க சாமி. இன்னொன்று பையனுக்கு பீஸு கட்டணும். ஒரு 5000 சேர்த்து கொடுத்தீங்கன்னா கட்டிடுறேன் சாமி. 5000? ஆமாம் ஏற்கனவே பழைய பேலன்ஸ் அப்படியே நிற்கிதப்பா. கட்டிடுறேன் சாமி. அடுத்த முறை உடச்சி கட்டிடுங்க, பார்த்து கொடுங்க. என் பையனுக்கு பணம் என் பையனை படிக்கிறதுன்னு சொல்லிட்டு கல் உடைக்க ஏதோ போட போகிறீங்க. கூட்டிகிட்டு வா, நான் நல்ல சம்பளத்தை போட்டு கொடுக்குறேன். இல்லை சாமி ஃபஸ்ட்டு எங்களோடய போட்டோம் சாமி. பையன் படிக்கணும் சாமி. ஒரு 5000 சும்மா நச்சரிக்காரா, போடா வேலையை போடுறா. இந்த மாதிரி பணம் கேட்குறேன், அதே கேட்குறேன், இதே கேட்குறேன் வந்தீங்கன்னா நல்லா பையனை கூப்பிட்டு வந்து கல் கட்டடத்தில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வராது. காசு கொடுங்க சாமி. சாமி சாமி கொடுங்க சாமி. பையன் படிக்கணும் சாமி. சாமி பையன் படிக்கணும் சாமி. பையன் படிக்க சாமி. கொடு சாமி. சாமி அப்பாவை ஓனர் முதலாளி அடிச்சிட்டாரு. அம்மாவை அடிச்ச ஓவா கூலிக்கிற நான் விட்டு போய் வைக்கிறா. எவ்வளோ இருக்கக்கூடாது. பாய்க்கா காலேஜ் போயிட்டு வந்தாராம். சரிப்பா போயிட்டு வாப்பா. சரி இரு சாப்பாடை மறந்துட்டேன், எடுத்துட்டு வரேன். சாப்பாடு தினைக்கு நீங்களே சாப்பாடு செஞ்சுருக்கீங்க. அப்பா அம்மா எங்கே போயிட்டு இருக்காங்க? அப்பா அம்மா காலையிலே நேரத்தோடய வேலைக்கு போயிட்டாங்க கண்ணு, அதனால தான் செஞ்சுட்டு இருக்கேன். சரிக்கா சரிக்கா. சரி டாடா பாய். வசதியா இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் நல்லா உட்காரலாம். உட்கார். கஷ்டம் எப்பதான் தீரும்? விடுங்க, பையனை படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு வேலைக்கு போனானா கஷ்டம் தீரும், பார்த்துக்கலாம். அவன் தான் மழையா இருக்கிறான். பார்ப்போம், அதுவும் நடக்கும். கடவுள் என்ன ஒண்ணு எனக்கு ஒரு முன்ன வருத்தம்னா, நம்ம கஷ்டப்பட்டு பையனை மட்டும் பார்த்துட்டோம். பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கல, பிள்ளையும் படிக்க வைக்கல. நம்ம கூட சேர்த்து கஷ்டப்பட வச்சுட்டோமேன்றது தான் கஷ்டமா இருக்குங்க. நமக்கு ஒரு நல்ல வரனை பார்க்கலாம். பையன் படிக்க முடியும் பார்க்கலாம்.
கவின் கவின் வா, உங்ககிட்ட போய் பேசணும். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? தேவையில்லாத ஆளும் கூட சேர்ந்து இப்படி கெட்டு போயிட்டு இருக்கிற. திருந்து மாட்டியா நீ? அப்பா அம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உனக்காக தானே எல்லாம் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்ட நாய்கிட்ட எல்லாம் அப்பா அடி வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. நீ எதுக்கு இப்படி பண்ற? உன்னோட எதிர்காலத்துக்காக தான் அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, அப்பா அம்மாவும். உனக்காக தான் நான் இத்தனை வருஷமா நான் கல்யாணம் பண்ணாம செய்யாம இருக்கிறேன். அக்கா, நான் பண்ண தப்பு தான். மீண்டும் அந்த தப்பை செய்ய மாட்டேங்க்கா. படித்து வேலைக்கு போய் உங்களையும் அப்பா அம்மாவை நல்லா நான் பார்த்துக்கிறேங்க்கா. நான் பார்த்துக்கிறேங்க்கா உங்களே. அக்கா, இன்னொரு விஷயங்க்கா, நாங்கள் அங்கே நடந்ததை அப்பா அம்மாட்ட சொல்லிடாதீங்கக்கா. ஏற்கனவே அவங்களுக்கு மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு. மீண்டும் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப மனசு உடஞ்சிருங்க்கா. நான் பண்ண தப்பு தான்க்கா, மன்னிச்சிருக்கா. பண்ண தப்பு தான்க்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா. மன்னிச்சிடுறப்பா. நான் பண்ண தப்பு தான்க்கா. அப்பா அம்மாட்ட சொல்லிடாதீங்கக்கா அந்த விஷயத்த. அவங்க மனசுல வச்சா ரொம்ப செப்பா நிற்பாங்கக்கா. சொல்லுப்பா. மனசு அவங்க ரொம்ப உடஞ்சிருக்கா. மனசு ரொம்ப சங்கடமாயிருக்கா. சரி, நான் சொல்லல போய் இனிமேல் நல்ல பிள்ளையா இருப்பா. சரியா? இந்த பீஸ் கேட்ட பணம் கேட்டிருந்தல, இந்த குறும்படத்து மூலமாக நாங்கள் சொல்கிறது என்னன்னா, பெற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு ஒவ்வொரு பிள்ளையும் படித்து தன்னோட வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக நாங்கள் இந்த குறும்படத்தை பண்ணியிருக்கோம்.